பணம் வீட்டில் பணம் நிறைய உங்களுக்கு காசு வேணுங்க மாமா. உங்களுக்கு காசு சம்பாதிக்கிற காசாவது நினச்சி நிற்கணுங்களான்னு என்னங்கய்யா? மெயின் அதுதானே. வேறு ஐயா கை தூக்குறாங்க. பணம் வீட்டில் தங்கணும், அதுக்கு ஒரு பரிகாரம். பணம் வந்துக்கிட்டே இருக்கணும். பணம் ஏன்னா இவ்வளோ பரிகாரம் சொல்கிறோமே, அமௌண்ட்டுக்கு எதாவது சொன்னாரா அப்படின்னு வரும் இல்லைங்களா? அது வந்தால் தானே எல்லாம் செய்ய முடியும். அம்மா, தாமரை விதை இருக்குது பார்த்தீங்களா? அந்த விதையை நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்து நீங்கள் ஒரு 3 நாளைக்கு வீட்டில் எனக்கு பணம் எப்போவுமே தங்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி தாமரை குளத்தில் கொண்டு போய் நீங்கள் போட்டு அழுங்காமல் வச்சு போட்டு வந்துடுங்க. ஒரு 30 நாளில் அந்த தாமரை குளத்தில் அந்த விதையெல்லாம் ஊண்டுனதெல்லாம் தண்டாகி அது தாமரையாகி அது பூத்திருமல்லவா? அது மகாலட்சுமி தானே தாமரை. அதிலிருந்து உங்களுக்கு காசு வந்துடும். எப்படி? அந்த பூவை நீங்கள் எடுத்து சாமிக்கு, மகாலட்சுமிக்கு, விஷ்ணுக்கு நீங்கள் வச்சு சாயம் பண்ணலாம். உங்களுக்கு நீங்கள் தாமரை விதை விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உருங்குவதில்லை. அப்போ நீங்கள் போட்ட விதை முளைச்சிக்கு அது உங்களுக்காக அது வளர்ந்துட்டு இருக்க. உள்ள தாமரை வந்துருச்சுன்னா அன்னையிலேருந்து உங்களுக்கு காசை பிடிச்ச தரித்திர தோஷம் நீங்கிடும். நானும் ஒரு 10 இடத்துல போட்டிருக்கிற அமௌண்ட் வரட்டுன்னு கொஞ்சம் வருது, எச்சா வந்தால் பரவாயில்லை. அந்த தாமரை செந்தாமரையை பூ மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து நைட்டு தண்ணியில் ஒரு 10 தாமரை முக்கி வச்சுக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கரனுடைய நாள். சுக்கரன் தான் பணம். நீங்கள் பாத்ரூமில் போய் நல்லா நீட்டாக குளிச்சுட்டு கடைசியாக இந்த தாமரை தீர்த்தத்தை நீங்கள் ஊற்றிக்கிங்க. அன்னையிலேருந்து உங்களுக்கு மகாலட்சுமி வேலை செய்யும். புரியலைங்கம்மா? நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்துரு, அவ்வளோது. அப்போது நீங்கள் தாமரை தீர்த்தம் நீங்களே ஊற்றிட்டா உங்கள் உடம்பு தாமரை வாசம் அடிக்கும், உங்கள் கிட்ட காசு வாசம் அடிக்கும் அல்லவா? அங்கேயே பரிகாரம் பிறக்குது. நான் என்னங்கிறேன்னா, காசை பிடிச்ச தரித்திரமெல்லாம் நீங்கி நம்ம சம்பாதிக்கிற காசு நினச்சி நிற்கும். பணம் எங்கேயோ வாங்கிட்டு வர்றீங்க, கரைஞ்சு போகுதுன்னு சொல்கிறீங்க, அது கரையாதல்ல. நான் அப்படி கொட்டுற மாதிரி நான் பரிகாரம் எடுக்கிறதா இருந்தால் நான் தாமரை குளத்திலே போய் படுத்துக்குவேன். அப்படி வராதல்ல, நீங்களாவது செய்கிறீங்க, நான் அங்கேயே படுத்துக்கிறேன். பெண்ணு பிரச்சனை இல்லைங்க, தண்டு கொஞ்சம் இருக்கும், அப்படியே போட்டுருங்க, அப்படியே முக்கியிருங்க, அப்படியே முக்கி வைங்க. அந்த தாமரை எசன்ஸ் மாறிடுமல்ல. காலையில் எந்திரிச்சு தாமரையெல்லாம் இருக்கட்டுங்கம்மா. அதுக்கப்புறம் அதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணிக்கிறீங்கல்ல தாமரை எதிலெல்லாம், அது பண்ணிக்கலாம். அந்த தீர்த்தம் வெள்ளிக்கிழமை செஞ்சு பாருங்க. ஒரு 7 வாரம் செய்யுங்க. என்னங்க ஐயா? ஆமாங்க ஐயா. கிழமைகள் எத்தனைங்க மொத்தம்? அதனால 7 நாளைக்கு டெய்லியும் ஜெயிலினாலும் 7 வாரம் ஜெயிலாம் இல்லைங்க. அவங்க வேலை செய்யும் இல்லைங்க ஐயா. கிழமைகள் 7, சுரங்கள் 7, வானவில் 7, சரிகம பத்திரிசா 7, எல்லாம் 7, சப்த கன்னிமார்கள் 7, சப்த ரிஷிகள் 7, எம்பேச்ச கேளு, எல்லாம் அதில் தான் இருக்குது ஐயா. இதெல்லாம் ஒரு எளிமையான பரிகாரம். தாமரை 5 ரூபாய்ங்க ஐயா. ஆனால் தாமரை தீர்த்த ஊற்றுனா 100 ரூபா கிடைச்சா லாபம் தானே. நீங்கள் 1 கோடிக்கு போகிறீங்க, 95 ரூபா லாபம். நீங்கள் போட்டதுக்கு தானே முளைக்கும். சரி, இப்போ நவகிரகத்தினுடைய இங்கே ஜாதகத்தில் இந்த 9 நவகிரகத்தில் அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க. வக்கரமான கிரகம் விக்கிரகம் போல் வேலை செய்யும் அப்படின்னு. என்னங்க வக்கரமான கிரகம் விக்கிரகம் போல் வேலை செய்யணும்னா என்ன? அது வாட்டுக்கு இப்படியே உட்காந்துருக்கும். நாம் தான் அதுக்கு பால் ஊற்றணும், பன்னீர் ஊற்றணும், தேன் ஊற்றணும், எல்லாம் ஊற்றி நாமளே தேங்காவில் உடைச்சி நாமளே சாமி போட்டு போயிட்டு வரேன்னு நம்மளே சொல்லிவிட்டு நாமளே வீட்டுக்கு வந்துடணும். அது இப்படியே தான் உட்காந்துருக்கும். கரெக்டுங்களா? அப்போ வக்கரமான கிரகம் விக்கிரகம் போல் வேலை செய்யணும்னா எல்லா நவகிரகங்களும் வேலை செய்யுது, அப்படியே உட்காந்துருக்குது நம்ம ஜாதகத்தில் பிறக்கும்போது. இப்போ அதுக்கு அதாவது உயிர் கொடுத்து அது வேலை செய்யும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே வாங்க, அந்த 9 நவதானியம் இருக்கும் இல்லைங்களா, அந்த 9 நவதானியத்தை வாங்கி நைட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க. காலையில் எந்திரிச்சு நீங்கள் எப்பவும் போல் சோப்பு போட்டு குளிச்சுட்டு இந்த 9 நவதானியுடைய மந்திரத்தை
சூர்யாய நமக, சந்திராய நமக, செவ்வாயாய நமக, புதனாய நமக, குருவாய நமக, சுக்கராய நமக, சனியாய நமக, ராகுவாய நமக, கேதுவாய நமக. 9 நவகிரகத்தினுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி அந்த நவதானிய தீர்த்தத்தை எடுத்து கடைசியாக ஊற்றிட்டு வெளியில் வாங்க, நீங்கள் நவகிரகமாக வாழுவீங்க. எப்படிங்கம்மா ஆதிகால பரிகாரம்? உங்களுக்குள்ளேயே சக்தி இருக்குது, அதை உசிப்பட வலிப்பார். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமரமணி மாலை எடுபடாது இல்லையா? ரோகிணிக்கு வேதை இல்லை, அவங்கள தவிர மற்றவங்க எல்லாமே அதை யூஸ் பண்ணலாம். அம்மா சொன்ன மாதிரி அந்த தாமரை அந்த காலத்தில் ராஜ மலர் தாமரை தானே அம்மா, ராஜ மலர் அல்லவா? அந்த தாமரைக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, தாமரை இதில் பொறுமையாக உட்காந்து இதில் பிச்சிங்கன்னா 365 இதழ்கள் இருக்கும். அதனால தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பொத்தாமரை குளம்னு சொல்லி 365 இதழ்கள் செஞ்சுருக்காங்க. இதை அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. அப்போது 365 இதழ்கள் அந்த தாமரைக்குள்ளே இருந்து தான் அது அவ்வளோ பெரிய விஷயத்தை செய்யுது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்கட்டில் போனீங்கன்னா, தாமரை தண்டு ஐயா சொன்னார்ல, அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டார் இல்லைங்க. அந்த தாமரை தண்டில் சின்னதாக குங்குமத்தில் அப்படியே உரசி அப்படியே பசையாட்ட வரும். அதை எடுத்து நீங்கள் தாமரை போட்டு வச்சுட்டு வந்தீங்கன்னாலும் உங்களை பார்த்தா காசு கொடுப்பாங்கல்ல. என்னங்க ஐயா, தாமரை தண்டில் ஒரு சின்ன திருண்டு குங்குமத்தை வச்சு நீங்கள் அப்படியே தேய்ச்சிங்கன்னா அப்படியே பசை மாதிரி வந்துச்சுன்னா அதை எடுத்து அழகாக ஒரு பொட்டு வச்சிங்கன்னா, தாமரை பொட்டு வச்சிங்கன்னா இன்னும் சிறப்பு தானே. இது வரைக்கும் தாமரை பொட்டு யாரும் வைக்கலையில, நீங்கள் வைக்கல, மகாலட்சுமி வருமில்ல. என்னங்க ஐயா, ஐஸ்வர்யம் இல்லை, உங்களை பார்த்தா எங்களுக்கு ஒரு வசீகரமாக இருக்குதுங்கம்பாங்கல்ல, அப்படியே இருந்துட்டு போட்டுமே. அப்போ தாமரை பொட்டு இனிமேல் வைங்க. செவப்பு குங்குமம் வந்துருச்சு, இப்போ பச்சை குங்குமம் கூட வந்துருச்சு இல்லையா? குங்குமமே நிறத்தை மாற்றிட்டாங்க. நம்ம தாமரை பொட்டு வச்சு போட்டு வைக்கிறதுக்குன்னு உங்களுக்கு பிரச்சனை என்னங்க ஐயா? அதனால் தாமரை பொட்டு வைக்கிறதும் இதெல்லாம் பண்ணுறதும் ரொம்ப சிறப்பு. நீங்கள் பெண்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் என்னென்னா, ஜாதகம் பார்க்குறவங்க எல்லாருமே திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பாலில் குளிங்க. உங்களோட உடம்புல பால் பட்டால் எல்லா தோசை நிவர்த்தி. திங்கக்கிழமை அன்னைக்கு பாலில் குளிங்க. ஒரு காலத்தில் சாமி சிலைக்கு கொண்டு போய் நம்ம பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறோம், சிலைக்கு பவர் கிடைக்குதா இல்லையா? அதே போல் பசுமாட்டு பால் திங்கக்கிழமை திங்கள்னா சந்திரன், பௌர்ணமி அன்னைக்கும் திங்கக்கிழமையும் ஒரு பசுமாட்டு பால் 1 லிட்டர் வாங்கி ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல பூரா ஊற்றி கைகாலெல்லாம் தேய்ச்சி கொஞ்சம் நேரம் உணர விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிங்க. பசுமாட்டுடைய பால் எதுலேருந்து கிடைக்குது? பசுவூடு கட்டுறது கிடைக்குது. மகாலட்சுமியோட மாட்டில் பூரா தெய்வம் இருக்குதா? அந்த தெய்வத்தில் இருந்து பிரிஞ்சு வந்ததானே பால். அத்தனை தெய்வம் உங்கள் உடம்புல குடியிருக்கும் பார்த்துங்க. அதனால தான் கோமாதா பூஜை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. வீட்டில் கோமாதா பூஜை ஏன் பண்ண சொன்னாங்கன்னா இதுதான். அதில் எத்தனை விஷயம் இருக்குதுன்னு பாருங்கள். பசுமாட்டுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க பசுமாட்டுடைய பாதத்தில் 4 பாதத்துலேயும் மண் எடுத்து அதில் கொஞ்சம் பசுமாடுடைய பால் கொஞ்சம் கலக்கி அந்த மண்ணில் உருட்டி நீங்கள் ரோகிணி நட்சத்திரக்காரருடைய வீட்டில் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா என்றைக்கும் இந்த பசு தோஷம் கோமாதா தோஷம் வராது. அன்னையிலேருந்து நீங்கள் வழிபாடு பண்ணால் சிவனுடைய ஆதிக்கம் வீட்டுக்குள்ளே இருக்கும். ஏன் அப்படி? சிவனுக்கு நேர் யார் இருக்கா? நந்தி இருக்காங்க. இப்போ நல்ல உதாரணம் பாருங்கள், சயின்டிஃபிக்காக யோசிங்க. நந்தியோட காதில் போய் சொன்னால் சிவனுக்கு நீங்கள் நந்தி கிட்ட மனு கொடுத்தீங்கன்னா இந்த மனுவை எடுத்துகிட்டு போய் சிவன் பார்த்து உங்களுக்கு ஒரு வரம் கொடுப்பார். அதானே நான் என்னங்கிறேன்னா, அது செய்யறதுக்கு சிவன் கோயில் பக்கத்தில் இல்லைன்னா நேராக பசுமாட்டுக்கு அகத்துக்கீரை வாழைப்பழத்தையும் கொண்டு போய் டேராகவே கொடுத்து போட்டு வலது காதில் மாட்டுக்கிட்டே போய் சொல்லிட்டு வர வேண்டியது உங்கள் வேலை முடியுமில்ல. என்ன எப்படின்னு பாரு. நான் சொல்கிறது வாங்கினாலும் பரவாயில்லைங்கிறேன் நான். ஏன்னா அதுதானே மனுஷன் கிடையாதுல்ல. நான் சொல்கிறது என்னென்னா, கழுதை எட்டி பசுமாடு நம்ம மேலே வால் பட்டாலோ அல்லது கைப்பட்டாலோ கால் பட்டாலோ மனுஷன் கால் பட்டால் தான் பிரச்சனைக்கு போவீங்க. அதுகிட்ட பட்டம் என்ன பிரச்சனை வரப்போகுது? கர்மா மட்டும் இல்லைங்க, கர்மா மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருக்கிறத உதச்சி அந்த தோஷமே நிவர்த்தி ஆகுதில்ல. அம்மா அதுலேருந்து வரக்கூடியது எவ்வளோ பெரிய விஷயம். பசுமாட்டு கோமையத்தை எடுத்து நீங்கள் தெளிக்கிறீங்க. புண்ணியர்ஜனைக்கு முதல்ல என்ன தெளிக்கிறாங்க? புண்ணிய தானம் பண்ணும்போது
சாணம் எடுத்து புல்லாத வைக்கிறீங்க, பசுமாட்டுடைய பால் எடுத்து குழந்தைக்கு பால் கொடுக்குறீங்க, சாமிக்கு சிவனுக்கு கொடுக்குறீங்க. பசுமாட்டுடைய எல்லா பொருளும் உபயோகமானதாக இருக்குதா இல்லைங்களா? அப்போ இந்த ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பசுமாடு சிறப்பு. இதெல்லாம் நீங்கள் கொண்டு வாங்க, உங்கள் லைனுக்குள்ளே கொண்டு வாங்க. அவங்க வீட்டில் ரோக நட்சத்திரம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஏடிஎம் எங்கெல்லாம் இருக்குதுங்க ஐயா? சார் ஏடிஎம் போகிற பக்கமெல்லாம் இருக்கா? இதெல்லாம் ஒரு காலத்தில் மாடு கட்டி இந்த தொழு இடந்தது, மாடு கட்டின தொழு இடம், மாட்டு தொழு இடம் அது. ரோகிணி நட்சத்திரம் வந்து பேங்க்கு, ரோகிணி நட்சத்திரம் வந்து பேங்க்கு. பேங்க்குன்னா பேங்க்கில் நம்மளோட வேலை என்ன தெரியுமா? கொடுக்குற பணத்தை வாங்கி வைக்கிறது அதோட வேலை. அதனால் ரோகிணி நட்சத்திரக்கிட்ட கொடுத்தீங்கன்னா நீங்கள் திரும்பி வராது. அப்போ மாட்டு தொழுவு வந்து ரோகிணி நட்சத்திரம். அப்போ எங்கெல்லாம் பணம் இருக்குதோ அங்கெல்லாம் ஏடிஎம் இருக்கா இல்லையா? அது பூரா ஒரு காலத்தில் கேளுங்க, அது தாத்தா முப்பாட்டம் கொள்ளுப்பாட்டம் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். இங்கே தான்ப்பா மாடு கட்டி நான் வாழ்ந்தேன், குடிசை போட்டேன், ஜாலை போட்டேன்பாங்க. அதெல்லாமே இன்றைக்கி ஏடிஎம்மாக மாறிடுச்சு. புரியுதுங்களா? இங்கே ஏதாவது ஒரு ஊருக்குள்ளே மாட்டை ஓட்டிகிட்டு போங்க, ஏதோ ஒரு வீட்டை பார்த்து அம்மானு கத்தும், அந்த வீட்டை தட்டி எழுப்பி ரோகிணி இருக்கான்னு கேளுங்க, ரோகணத்துக்கார் வெளியே வருவார். அங்கே பாருங்க, என்னங்க ஐயா சொல்லுங்கள், அங்கே பாருங்க, இதுக்கு ஒரு கை தட்டுங்களா ஐயா? ஏன் அப்படின்னா அவரோட இனம் நம்ம வீட்டு சைடு ஏதோ பார்த்துட்டு போகும்போது அவருக்கு அந்த ஞானத்தில் தெரியுது. சார் நீங்கள்லாம் அடுப்பில் சோறாக்குறீங்களா, கேஸ் சிலிண்டரில் சோறாக்குறீங்களாம்மா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பெண்கள் எல்லாம் முதல்ல யாகம் நடத்திட்டு இருந்தாங்க தெரியுமாங்கம்மா? பெண்கள் தான் முதல்ல யாகம் நடத்தினாங்க.